Ladies and gentlemen, ₹1050 எடுத்தாங்க. இந்த சூரிய குப்பத்துல கரண்ட் பில்லு கட்டலாம். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. யாரோ ஒரு பாப்பா உட்காந்து இருக்கிறாங்க. அவங்கள போய் தான் வழி கேட்கணும். மேடம் போறாலே அடுத்த ரோடு அப்படியா? என்னோட பெயர் என்ன தெரியுமா? What is your name? My name is. Your name? My name is Nachile. கச்சிலைங்க. ஆமா, என்னோட பேர் கேட்டீங்க. Your name? My name. My name is Osama bin Laden. என்னது? Osama bin Laden. Osama bin Laden. அதுதான் எனக்கு அப்படியா? சண்டை போறது Osama bin Laden. அப்படியா? எங்க இருந்து வர தெரியுமா? எங்க இருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வரீங்க. அமெரிக்காவா? என்னங்க சொல்றீங்க? போலீஸ்க்குள்ள அதிகமா இருக்கு. அதுக்கு அதனால ₹1050 எடுத்தாந்துக்கிறேன். எங்க 1050? வாயேந்து அகனக்குதுன்னா அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, வந்த விஷயத்தை விட்டு ஆமா, அமெரிக்கால இருந்து எதுக்கு வந்திருக்கீங்க? கரண்ட் பில்லு கட்டணும். கரண்ட் பில்லா? என் பொண்டாட்டி ஏரி வேலைக்கு போயிட்டு ஏடிஎம் கார்டை கொடுத்தா கரண்ட் பில்லு கட்டும். அப்படியா? அது மிஷின்ல 2 சொருவி சொருவி ₹1050 பணம் எடுத்தாந்துக்கிறேன். அப்படியா? இதுதான் கடைசி தேதி. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஆமா, வரும்போது யாராச்சும் கேட்டீங்களா? இல்லங்க. அப்படியா? நீங்க தான் முதல்ல என் கல்ல மாட்டீங்க. அப்படியா? அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் கேட்டுருக்கிறேன். அப்படியா? சரிங்க, இங்க பாருங்க, நீங்க அப்படின்னா வர வேண்டியதுக்கு தான் கரெக்டா வந்திருக்கீங்க. கரெக்டா வந்துட்டேன்னா? ஆமா, இதுதான் கரண்ட் ஆபீஸ். ஓ மை காட், கரண்ட் ஆபீஸே இதுதானா? நான் கரண்ட் பில்ல இங்க தான் கட்டணுமா? கவுண்டர் இது உள்ளதான் இருக்குதா? ஆமாங்க, கவுண்டர் உள்ள கை வச்சா கை மாட்டிக்காது. மாட்டவே மாட்டாதுங்க. சரிங்க, எனக்கும் பழக்கம் இல்லை. அப்படியா? அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறேன். ஆமா, என்ன பின்ன பழக்கம் இருந்தா பரவாயில்ல, கவுண்டர்ல கை வைக்கலாம். என்னங்க, முன்னாடி பழகிறதா பின்னாடி பழகிறக்க கூடாதுங்க. பார்த்துருக்கேன், ஏசியை ஒரு நாள் கூட பார்த்துருக்கேன். அதனால எங்க முன்னே சிரிச்சு அமெரிக்கால இருந்து வரீங்க, ரொம்ப களைப்பா இருக்கீங்க. நாங்க கை பிடிச்சி நீங்க பாருங்க, நீங்க கரண்ட் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு கஸ்டமரே நீங்க தாங்க. கரண்ட் ஆபீஸ்ல கஸ்டமரா? ஆமா. இது எங்கேயும் இருக்குது எனக்கு. நமக்கு வந்தமா பணத்தை. அதனால
உங்களை வெயிட் பண்ண வைக்கவே கூடாதுங்க. சீக்கிரமா கவுண்டர் தரங்க. அப்படியா? கவுண்டர் ஓபன் ஆகணும், 10 நிமிஷம் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, வாங்க பாருங்க. உட்காரவா? ஆமா. எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க? அது நியூ டெக்னாலஜிங்க. ஆமா. சரி, வெகு தொலைந்து வந்திருக்கீங்க. உடம்பெல்லாம் சரியா இருக்கும். சரிங்க. ஆமா, வெகு தொலைந்து வந்திருக்கீங்க. நீங்க பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா, ஜூஸ் சாப்பிடுறீங்களா, இல்லன்னா ஸ்பெஷலா மிரண்டா சாப்பிடுறீங்களாங்க? ஐயோ, நீ கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேம்மா. எந்த ஆபீஸ்லடா மிரண்டா? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைங்க ஹெல்ப்பரா இருப்பாங்க. ஆமாங்க. மடன்னு கம்பை ஏறுவாங்க. ஆமா. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? பாருங்க, நான் கம்பை மேலாம் ஏற மாட்டேங்க. வரவங்க தான் என் மேல ஏறுவாங்க. வரவங்க உண்மையிலையா? பாக்குறீங்களா? அது மட்டும் கிடைக்காதுங்க. நீங்க பாருங்க, வர ஆம்பளைங்க நாங்க எப்படி ஏறுவோம்? போட்டுக்கிட்டு ஏறுவாங்க. லெகினா? ஆமா, லெகின் தாங்க. லெகின் போட்டுக்கினா கம்பை ஏறுவீங்க. ஒரு வேலை மேல ஏற சொல்லும். அந்த லெகின் படாது கரண்ட் மேல பிடிக்குதோ இல்லையோ? ஆமாங்க. வந்தமா பில்லு கட்டணுமா? பணத்தை கட்டணும், பில்லு வாங்கினா போயிட்டே இருக்கணுங்க. சரிங்க, என்ன சாப்பிடுறீங்க? சாப்பாடு கூட போடுறீங்க கரெக்டா? நான் முதல்ல வந்துருக்கேன். ஆமா, கஷ்டப்படுங்க நீங்க. ஆயுதம் போட்டு குடிச்சீங்களா? களைப்பா இருக்குது. அப்படியா? குடிப்பதற்கு எதனா கொடுங்க. ஜில்லுன்னு தரட்டுமா? ஜில்லுனா ஏற்கனவே அப்ப கூட தரட்டுமாங்க? தண்ணி நவ மஞ்சள் கலர்ல நாங்க யாரு இதுவரை கொடுத்துருக்குறாங்க? சரிங்க, அதெல்லாம் போகட்டும். என்னங்க நீங்க பாருங்க, இது என்னதுங்க? இதுதான் கூலிங் கிளாஸ் கண்ணாடி. இந்த கண்ணாடி பார்க்கும்போது எனக்கு சின்ன ஒரு ஞாபகம் வருது. என்ன தெரியுமா? படத்துல வர கமலஹாசன் மாதிரி இருக்குங்க இந்த கண்ணாடி போட்டவன். ஆமாங்க, உலக நாயகன் கமலஹாசன். ஆமா, தசாவதாரம் பலன் அடிக்க இந்த கண்ணாடி என்கிட்ட கடன் வாங்கி போனார். அந்த எந்திரம் படம் நடிச்சாரு ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார். ஆமா, என்கிட்ட தான் பேண்ட் வாங்கிட்டு போனாரு. அப்படியா? அதான் அந்த படம் 3 நாள் ஓடிச்சு போல. சரிங்க, அதெல்லாம் போகட்டும். கவுண்டர் ஓபன் ஆகணும், 10 நிமிஷம் இருக்கு. டைம் ஆகல. ஆமாங்க, ரேடியோ போட்டுமா? ரேடியோ போடுறேன். என்னங்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாது. எங்கன்னா
தான் லைனை மாத்தி அடிக்கத்தானே. சரிங்க, அதெல்லாம் போகட்டும். நானே ஒரு பாட்டு பாடட்டுமா? காலையில வந்தா போதும், துணி துவைக்காத கழுகுதும்மா. வந்துருங்க. சரி, ஒரு பாட்டு ஒன்று பாடட்டுமாங்க? நீங்க பாட போறீங்களா? ஆமா. எனக்கு தெரியுமா? குடிமா கண்ணே எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. என் பேண்ட் என் சொக்கா என் கூலிங் கிளாஸ் என் டைட்டன் வாட்ச் என் 1050 ரூபாய் பணம். மேடம் மேடம் ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. மேடம் 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 பணம் 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 இருந்தால் குணம் பணம் 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 என் காதுல வேற மாதிரி கேட்குது. ஏய் பணம் என்னடா பணம் கட்ட எடுத்துன்னு வந்தேன். பாவாடை சாமியாரா கேட்டுக்கிறேன். அப்படியா? சரி, என்ன வேணும் உனக்கு? நீ போனா போட்டோம். அப்படியா? மும்பு இரண்டும் கிடக்கும். நிறைய மும்பு இரண்டும் கிடக்கும். ரூம்பு மும்பு ரூம்பு சரி ஏதோ மும்பு சரி, ரூம்புடா. இரண்டு கிடக்கும். இருண்டு கிடக்கும். இன்னால ஹெல்ப்பர் வீட்டுக்கு போயிருப்பா. இன்னைக்கு தான் கடைசி தேதி. என்னது? கரண்ட் பில்லு கட்டும். அப்புறம் என் பொண்டாட்டி மட்டும் தான் வீட்டுல இருப்பா. அப்புறம் பிடிக்க முடியும். ப்ளீஸ் கையறேன். அப்படியா? அதனால பில்லு கொடுங்க மேடம். பில்லா? பில்லு. ஆமா, வேற யாரு நினைச்சா? மேடம் கரெக்ட் ஆஃபீஸ் தானே மேடம் இது? கரண்ட் ஆபீஸா? இது கவுண்டர் தானே? கண்டு கொண்டு வாய மூடு. சரி சரி, ஆமா, உனக்கு பில்லு தானே வேணும்? பணம் வேணுமா? பணம் வேணுமாடா? மனம் வேணும். வெள்ளம். மேடம் கரண்ட் ஆஃபீஸ் தானே இது? டேய், நான் யாரு என்னன்னு தெரியாமலே
என்னிடத்தில் வந்து 1050 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு இப்ப பணம் கொடு இல்ல நான் பில்ல கொடுத்து கேக்குறியே நான் யார் தெரியுமா? டேய் நான் யார் தெரியுமா? காசு இருந்தால் தான், இல்லை என்றால் சி தாசி. தாசியா? ஆமாடா. தாசின்னா செவடியா? ஏய் அப்போ 1050 ரூபாய் செவடியா கட்டிட்டேன். ஏய் அப்போ என் பணம் போயிட்டாவா? போய்டா போச்சா வெளில வராதா? மேடம் செவடியா மேடம், செவடியா மேடம், செவடியா மேடம், செவடியா மேடம். ஐயோ பணம் போச்சு.